வணக்கம். சமீபத்தில டேட்டா எவ்வளோ முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு காணொளியில நான் வந்து சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பில் கேட்ஸ பத்தி பேசுறப்போ. பில் கேட்ஸ் ஜியோல ஒரு பெரிய ஸ்டேக் இப்போ வந்து எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்பானி கிட்ட இருந்து முழுக்க முழுக்க பில் கேட்ஸ் கிட்ட வந்து ஜியோ வந்து விக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதில ஜியோல பெரிய நஷ்டமா போயிட்டு இருக்கா? அப்படின்னு பார்த்தா இல்ல. ஜியோ வந்து இன்னைக்கு வந்து மொனோபோலி ஆவறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பேசிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குன்னா, அதுல 2 பேர் இருந்தாங்க அப்படின்னாலே ஆல்மோஸ்ட் அது மோனோபோலி தான். ஏன்னா, ஒருத்தர் வைக்கிற அந்த ரேட்டுக்கு ஏத்த மாரி தான் இன்னொருத்தரும் வைப்பாங்க. தேர்ட் பிளேயர் வந்து இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒருத்தர் அந்த இன்னொருத்தர வச்சு கேம் விளையாடி போயிட்டே இருப்பாரு. அப்படிதான் வந்து ஜியோ வந்து ஏர்டெல்ல மட்டும் வச்சு இன்னைக்கு வந்து பேசிக்கலி வந்து ஒரு மோனோபோலி கேம் தான் வந்து விளையாடிட்டு இருக்கு. பட் இப்படி லாபகரமா ஓடிட்டு இருக்க ஜியோவை ஏன் வந்து கை மாத்தி விடணும்? ஏன் வந்து பில் கேட்ஸ் வந்து அத முழுசா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு ஸ்டேக் எடுக்கணும்னு நினைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஒரு டெலிஃபோன் நெட்வொர்க் வாங்கணும்னு மட்டும் இல்ல, டேட்டா. இவ்ளோ நாள் ஜியோ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெலிஃபோன் நெட்வொர்க் பிசினஸ் பண்ணல. பேசிக்கலி ஒரு டேட்டா பிசினஸ் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நாள் இத்தனை கோடி இந்தியர்கள் ஜியோவை பயன்படுத்துறது மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தனிப்பட்ட தகவல்கள், அவங்க என்ன மாரியான விஷயங்கள வந்து பேசுறாங்க, அவங்க என்ன மாரி விஷயங்கள வாங்குறாங்க, எங்க போறாங்க, நடமாடுறாங்க, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டேட்டா ஃபியூச்சர்ல டேட்டா இஸ் கோல்டு மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டாவை வச்சு தான் வந்து முழுக்க முழுக்க எல்லாமே வந்து நிர்ணயிக்கப்படும். அப்படிங்கிற பட்சத்துல வந்து அதற்கேத்த மாரி பிசினஸ மாத்தலாம், அதுக்கேத்த மாரி ட்ரெண்ட தெரிஞ்சுக்கலாம், அதுக்கேத்த மாரி ட்ரெண்ட உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த டேட்டாவ இவ்வளோ நாள் உறிஞ்சு குடிச்சுட்டு, இனிமேல் அந்த டேட்டா வந்து தேவைப்படாது அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அத வந்து பில் கேட்ஸ் கிட்ட தள்ளிவிட பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் தாண்டி வந்து பில் கேட்ஸ் இந்த டேட்டா அதுவும் உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கம்பேர் பண்ணாலும் வந்து 2 இடங்கள்ல தான் அதிகமான பாப்புலேஷன் இருக்கு. ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு சைனா அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏசியால இருக்க ஒரு பெரிய பாப்புலேஷன வந்து குறிப்பா இந்தியாவ ஒரு லேப் ராட், அதாவது பரிசோதனை கூடாரமா தான் வந்து பில் கேட்ஸ் பார்க்கிறதா அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. அதனால அந்த டேட்டாவ தன்னோட கையில எடுத்து அதன் மூலியமா தன்னுடைய சதி திட்டங்கள செயல்படுத்தணும் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. அந்த அளவுக்கு டேட்டா ரொம்ப முக்கியம். ஏன் இவ்வளோ டேட்டா புராணம் பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில ChatGPT ஓப்பன் ஏஐயோட ChatGPTய பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்க செய்தி அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்குது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து போற போக்குல ChatGPTய சாதாரணமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து Google சர்ச்க்கு யூஸ் பண்றது மட்டும் இல்லாம நிறைய டாஸ்க் வந்து செய்றோம். என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனோட அசைன்மெண்ட்ட வந்து முடிக்காம ஒரு ட்ரெய்னிங் போயிட்டு இருக்கான். அவன் அசைன்மென்ட்ட முடிக்காம பார்த்தீங்கன்னா, மத்தவங்களோட அசைன்மென்ட்ட காப்பி அடிக்கிறான். எப்படின்னா வந்து அவங்கள்துல வந்து எழுதுனது கூட இல்ல. அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துடுறான். சில நேரத்துல திருட்டுத்தனமா அவங்களோட ஃப்ரெண்டோட அந்த புக்லாம் தொறந்து ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துட்டு, அத எடுத்து ChatGPTல போட்டா, அது ஒரு புது அசைன்மென்ட்ட லைட்டா வேர்ட்ஸ்லாம் ஜம்பிள் பண்ணி உருவாக்குது. இப்படி ஆளுக்கு தங்களோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPTய வேற வேற மாரிலாம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட டே டு டே லைஃப்ல நம்மளுடைய ஒரு சக தோழனா நிஜமாவே ஒரு ஏஐ அசிஸ்டன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ChatGPT ஒரு சாட் பாட் வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா வந்து நம்மளுக்கு அது வந்து இன்னைக்கு இன்றியமையாத விஷயம் மாதிரி வந்து மாறி போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். வி யூஸ் இட் ஃபார் லைக் a lot of things. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறதுக்காக சில ரிசர்ச் மட்டும் இல்லாமல், சில நேரத்தில் தம்ப்நெயில் பிக்சர்ஸ்க்கு மட்டும் இல்லாமல், சில நேரத்தில் டைட்டில்ஸ்க்கு சில வேர்ட் சஜஷன்ஸ், எனக்கு சில நேரத்தில் கிராமர் வந்து தெரியல அப்படின்னா அதுக்கிட்ட கேட்கறது மாதிரி வந்து யூஸ் பண்ணிருக்க மாதிரி அவங்களோட வேலைக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. இதற்கு அமெரிக்கன்ஸும் விதிவிலக்கு இல்லை. அப்படி இருக்கிறப்போ அமெரிக்கன்ஸ் எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நாளில் பல லட்சம் பேர் வந்து ஓப்பன் ஏஐயோட ChatGPTய வந்து அன்இன்ஸ்டால் பண்றாங்க. சரி, என்னடா இது வேற ஏதோ ஒரு ஆப் வந்துருச்சா? ChatGPTல ஏதாவது கோளாறு இருக்கா? ஸ்டக் ஆயிருச்சா? அப்படின்னு பார்த்தா ChatGPT நல்லா செயல்பட்டுட்டு இருக்கு. எந்த ஒரு கோளாறுமே இல்ல. வழக்கமான சர்வீசஸோட வந்து பார்த்தீங்கன்னா, பிரீமியம் வாங்கி யாரெல்லாம் பயன்படுத்திட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் இல்லாம எல்லாருக்குமே ChatGPT நல்லாவே ஒர்க்கா இருக்க டைம்ல என்னடா இது அன்இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, குட் ஜிபிடி மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து சர்ஃபேஸ் ஆகுது. ஆஹா, இது எதேர்ச்சையா நடக்குது அப்படின்னு பார்த்தா, என்னடா இது ஹேஷ்டேக போட்டு வந்து பரப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ட்விட்டர் முழுக்க, அதுக்கப்புறம் பல பேருக்கோட மெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து போட்டுட்டு இருக்குது. Facebookல இத பத்தி ஹேஷ்டேக் குட் ஜிபிடின்னு போடுறது. அது மட்டும் இல்லாம Instagramல இத பத்தி நெறைய பேர் வந்து பேசி போடுறதுன்னு சொல்லிட்டு பரவி TikTok வரைக்கும் குயிட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு, ChatGPTய எல்லாருமே இன்ஸ்டால் பண்ணுங்கன்னு அவங்க பார்த்தா வந்து ஒரே நாட்கள்ல வந்து இவ்ளோ பேர் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களே. ஒரு ஆப்ப ஏன் வந்து இவ்ளோ பேர் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உலகம் முழுக்க வந்து இது ஒரு பேசு பொருள் ஆகுது. இது அமெரிக்கால ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்க்கு பரவுது. இதை பார்த்து மத்த கண்ட்ரீஸ்ல இருக்க எல்லாருமே வந்து ChatGPTய அன்இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்காங்க.
இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அதிகமா இன்னைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்க என்னதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெமினி இருந்தாலும், பெர்ப்ளெக்சிட்டி இருந்தாலும், Grok இருந்தாலும், மெட்டா இருந்தாலும், இது மாரி நெறைய நம்ம சொல்லிட்டே போலாம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாட் பாட்ஸ்ல ஓப்பன்ஏஐயோட ChatGPT வந்து அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பா இருக்கு. இது வந்து நம்ம யாருமே வந்து மறுக்கவே முடியாது. அப்படி இருக்கிற அந்த ஆப் ஏன் எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்றாங்க அப்படின்னு கேட்கிறப்ப தான் ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான தகவல் வருது. டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒரு புது டிபார்ட்மெண்ட் வந்து தொடங்கப்படுது. பேசிக்கலி வேற எதுவுமே இல்ல. பென்டகன் அப்படிங்கிறது அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் மட்டும் இல்லாம, அவங்களோட சீக்ரெட் அது மட்டும் இல்லாம, அவங்களுடைய உள்துறை சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, கட்டி காப்பாத்துறது. அமெரிக்காவோட பாதுகாப்பு துறைக்கு முக்கியமான ஒரு ஆஃபீஸா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பென்டகன். அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட்ல புதுசா டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அப்படிங்கிற ஒண்ணு வந்து தொடங்கியிருக்காங்க. அதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ChatGPT நிறுவனத்துக்கிட்ட நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒரு டீலிங்க போட்டுக்கலாம். அது என்ன டீலிங் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நீங்க பாட்டு ChatGPTய வந்து அடுத்தடுத்த வெர்ஷனா வந்து அப்டேட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்களாம். நாங்க என்ன பண்ணுவோமா, உங்க கூட சேர்ந்து ஒரு கொலாப போட்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூடியூபர்ஸ்லாம் வந்து ஈஸியா கொலாப போடலாம்பா. நம்ம ஒரு வீடியோ பண்ற இன்னொரு யூடியூபர் கூட சேர்ந்தனா வந்து ஒரு கொலாப போட்டோம் அப்படின்னா, அவர் சேனல் என் சேனல் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் போய் சேரும். அந்த மாதிரி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாரும், அதாவது பென்டகன் ஆஃபீஸும் ChatGPTயும் ஒரு கொலாப போட்டு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்க தான் மேட்டரே. ஸோ பேசிக்கலி ChatGPT வந்து இப்ப நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, எனக்கு ஏத்த மாரி அது கஸ்டமைஸ் ஆகி என்னோட பிஹேவியர் நான் என்ன தேடுறேன், நான் யாரு அப்படிங்கிறத ஓரளவுக்கு அந்த சாட் பாட் வந்து புரிஞ்சு வச்சிருக்கு. அதே மாதிரி நம்ம எல்லாரையுமே புரிஞ்சு வச்சுக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட டேட்டா, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ChatGPT கிட்ட தன்னோட பர்சனல் ஸ்டோரிலாம் சொல்லி அதுக்கெல்லாம் அட்வைஸ் கேட்கலாம். சில பேர் நோய்க்கெல்லாம் வந்து மருந்தை பத்தி வந்து கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ பர்சனலா ரொம்ப டீப்பா ChatGPT-ய பயன்படுத்திட்டு இருக்காங்க. குறிப்பா இதுல நம்ம ஓப்பனா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன்ஸ் வேற மாதிரி பயன்படுத்தினாலும் அதுல சில பேர் முட்டாள்தனமா பயன்படுத்துவாங்க. பட் அமெரிக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி மேல போயிட்டு அவங்க பயன்படுத்துற ரூபமே வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ChatGPT மூலமா ஸ்பில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு என்ன பண்றாங்க, ChatGPT கூட வந்து இந்த கொலாப போடுறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓப்பன்ஏஐயும் என்ன பண்றாங்க, இந்த டீலுக்கு வந்து ஒத்துக்கிட்டு ChatGPT-யோட டேட்டாவை நம்ம பென்டகன் ஆஃபீஸ்க்கு பகிர்ந்திருக்க மாதிரி வந்து ஒரு கொலாபரேட்டட் எஃபர்ட்டை வந்து அதுக்குள்ள வந்து ஒரு பேக்ட் டீலுக்குள்ள வந்து சைன் பண்ணி உள்ள வந்து போறாங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளில வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கோபம் அடைஞ்சிடறாங்க. சமீபத்தில் சஞ்சார் சதி அப்படிங்கிற ஆப்பை பத்தி நீங்க வந்து கேள்விப்பட்டிருக்கலாம். அதுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து வந்துச்சு. நம்ம மத்திய அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சார் சதி அப்படின்னு ஒரு ஆப் வந்து விடுவாங்களாம். அந்த ஆப்பை நம்ம எல்லாருமே டவுன்லோட் பண்ணா அந்த ஆப் என்ன பண்ணுமா, நம்மளோட ஃபோனுக்குள்ள இருக்க எல்லா டேட்டாவுமே புரிஞ்சுக்கிட்டு உங்களை மாதிரி வேற யாராவது பேர் வச்சு உங்களை ஏமாத்துறாங்களா, உங்களை மாதிரியே யாராவது உங்க பேர் வச்சு சிம் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பாதுகாப்புக்காக அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து கண்ட்ரிக்கு கொடுத்து வந்து உதவும். அது பேசிக்கும் ஒன்றும் இல்லை, ஒரு சர்வைலன்ஸ் ஆப் மாதிரி தான் போய் முடியும். பிரைவேசியை வந்து ப்ரீச் பண்ணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்தியா முழுக்க அந்த ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆப்பை பற்றின பேச்சே வந்து குறைஞ்சு போச்சு. ஸோ அரசாங்கமும் அதை புஷ் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதே மாதிரி ஒரு பெரிய எழுச்சி வந்து அமெரிக்காவில் எழுந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து குவிட் ஜிபிடி மூமெண்ட் அப்படிங்கிற ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த ஹேஷ்டேகை பரப்பி வந்து ChatGPT-ய அன்இன்ஸ்டால் பண்ணுறாங்க. இதில் என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, அது அன்இன்ஸ்டால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கிளாட் அப்படிங்கிற ஏஐ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஏன்னா ஆந்த்ரோபிக் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்கிற அந்த நிறுவனம், இந்த நிறுவனம் இப்போ ஓப்பன் ஏஐ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்த்ரோபிக் அந்த நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாட் ஏஐ அப்படிங்கிறத வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நிறுவனத்துக்கிட்ட தான் வந்து பென்டகன் அடுங்குறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு சரியில்லையே இது அப்படின்னு சொல்லிட்டு பல எதிர்ப்புகளையும் தெரிவிச்சுட்டு இந்த டீலுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில வராங்க. அப்படி வெளில வந்தோடனே ChatGPT கிட்ட கேட்டோன்னா அவங்களும் அந்த மாதிரி நோன் தானே சொல்லியிருக்கணும். ஆனால் கிளாட் மட்டும் பார்த்தீங்களா சூப்பராக வெளில இருந்துச்சு, அதனால கிளாட் தான் சரியானது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாடை வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிளாட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாட் பாட் மட்டும் சொல்ல முடியாது. அது கொஞ்சமாக வந்து நம்மளோட பிஹேவியரை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கோவர்க்கராக செயல்படுறதுக்கான எல்லா தன்மையுமே அது வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐக்கு ஒரு கான்ஷியன்ஸ் இருக்கணும், ஒரு தன்மை இருக்கணும், ஒரு கேரக்டர் இருக்கணும், அது புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படிங்கிற பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாடை கொஞ்சமாக மெருகேற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் கிளாடை பற்றி வந்து ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதை பற்றி நம்ம ஒரு தனி வீடியோ பண்ணலாம். ஸோ பேசிக்கலி அது ஒரு கோவர்க்கராக மாறிட்டு இருக்க ஒரு ஏஐ சாட் பாட்டா இருக்கு அப்படிங்கறதுனால எல்லாருமே அதுவும் பென்டகனுக்கு எதிராக வந்து அப்படி ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போயிட்டாங்கன்றதுனால கிளாட் எல்லாருமே வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் செகண்ட் ரொம்ப ஃபேமஸ் ஆனது பெர்ப்ளெக்சிட்டி. எல்லாருமே வந்து பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்ணி அதில் பெர்ப்ளெக்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் சொல்யூஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஏஐயா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஜெமினி ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருமே கூகுள் யூஸ் பண்ணுறதுனால எல்லாத்துக்கூடயும் சப்போர்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால, அண்ட் டக் ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிட்டு கொஞ்சமாக ChatGPT எல்லாருமே அன்இன்ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது
ஓப்பன் ஏஐ நிறுவனத்துக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் மட்டும் இல்லாம அவங்களோட ஸ்டேக்ஸும் வந்து ரொம்ப இறங்கியிருக்கு. இந்த நேரத்துல பென்டகன் கூடயும் டீல் போட்டாச்சு. வெளில மக்கள்கிட்டயும் ஒரு கெட்ட பேர் வாங்கியாச்சே. என்ன பண்றது அப்படிங்கிற பேசிஸ்ல அவங்க இருந்தாலும் நம்ம இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இந்த ChatGPT பென்டகன் கூட வந்து ஒரு டீல போட்டான். நம்மகிட்ட இருந்து இந்த எல்லா டேட்டாவும் இவ்வளோ நாள் நம்ம யூஸ் பண்ணதே அவங்களுக்கு வந்து போயிருக்கும் அப்படிங்கிறத தாண்டி மத்த ஏஐ ஆப்ஸும் சாட் பாட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பாதுகாப்பானதா இன்னைக்கு இருக்கலாம். பட் நாளைக்கு அவங்களும் வந்து அந்த டேட்டாவை வந்து வித்துட்டு வியாபாரம் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ பேசிக்கலி நம்ம யாருமே இதெல்லாம் பயன்படுத்தாதீங்கப்பா, இதை விட்டு ஒதுங்கி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து ஒன்றும் பழங்காலத்தில் இல்லை. எல்லாருக்குமே இது வந்து தேவை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதை எப்படி யூஸ் பண்றோம், ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு ஒரு ஏஐ சாட்பாட் கூட வந்து ஒரு டீலிங்கை போட்டு நம்மளோட டேட்டாவெல்லாம் எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்க்கலாம். இது ஃபியூச்சரில், அதாவது ரொம்ப தூரத்து ஃபியூச்சரில் இல்லை, நியர் ஃபியூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இந்தியாவில் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதான் வந்து பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இவ்வளோ பெரிய கும்பலை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியின் மூலியமாக இன்னும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்மளோட டேட்டாவை வச்சு மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நன்றி.